பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த மாதமெல்லாம் நாம் நோக்கத்தை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுல தேவ வசனத்திலிருந்து பல உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் ஆண்டவர் எப்படி இந்த நபர்களை நோக்கத்தால தொட்டு அந்த நோக்கத்தின் மூலியமாக அவங்களை எப்படி அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வைத்தார் என்ற பல உதாரணங்களை இது மட்டும் நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாம் லூக்கா 1வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி வாசித்து நாம் தொடங்க போகிறோம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹல்லேலூயா. நோக்கத்தை குறித்து நாம் பார்க்கும் போதே மரியாளுடைய கதையை இங்கே நம்ம பார்க்கிறோம். அருமையான ஒரு கதையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆதியிலிருந்து மனுஷன் பாவம் சேர்ந்து விழுந்த பிற்பாடு ஆண்டவர் ஆதியில உலக தோட்டத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் இந்த உலகத்துல வந்து அவர் மரியாளின் வயிற்றுல கர்ப்பம் தரித்து அவர் இந்த உலகத்துல பிறந்து நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் மறிக்கப்படணுன்ற தேவனுடைய பெரிய திட்டம். இந்த திட்டம், இந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் யாரை தேடுறாருங்க பாருங்க. மரியாளுடைய பின்னலமே நம்ம பார்க்கும் போது முதலாவது நாசரேத்துன்ற ஊர் வந்து பேக் வாட்டர்ஸ், அந்த டவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிஃபைட் பீப்புளோ நல்ல எஜுகேட்டட் பீப்புளோ அங்கே கிடையாது. ரெண்டாவது கலிலேய ஜனங்களை வந்து எப்பவுமே ஒரு மாதிரி கீழ் ஜாதியாக தான் இவர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. மூன்றாவது மரியாளை பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ள் இல்லைங்களா. மரியாள் வந்து ஒரு சின்ன பெண்ணு, ஒரு பிள்ளையா இருக்கிறா. அந்த காலகட்டத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்திரீகளுக்கு வந்து ஒரு ஸ்தானமே இல்லை இல்லைங்களா. ஸ்திரீகளை வந்து ரொம்ப இலக்காரமாக எண்ணுகிற ஒரு நிலைமையாக அது அந்த காலகட்டம் இருந்தது. அப்போ மரியாள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனங்களால் மதிக்கப்படாத ஒரு ஊர் இல்லைங்களா. ஆங்கிலத்தில் வந்து ராங் பிளேஸ் அட் த ராங் டைம்னுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கனத்துக்குரிய ஒன்றுமே அங்கே இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து திருப்பி வாசிங்க, தூதன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. இது நீங்க கண்டிப்பா இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. இவ்வளவு நாள் நம்ம நோக்கத்தை குறித்து பார்த்துன்னு வரோம். நோக்கத்தை பெற்றவங்க கிருபை பெற்றவங்க. ஹல்லேலூயா. தேவ நோக்கம் என்பது தேவ இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுகிறது தான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற நோக்கங்கள் இல்லைங்களா. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற போகிறோம்னு சொன்னாவே கர்த்தர் நம்மளை சும்மா விடல, சும்மா நம்மளை பிரச்சனைக்குள்ள அனுப்பலை, சும்மா வனாந்திர அனுபவத்துக்குள்ள அனுப்பலை, சும்மா அவர் நம்மளுக்கு மோசையை போல பார்வோன் முன்னாடி போய் நிற்கணும், இவ்வளோ ஜனங்களை நடத்தணும், இவ்வளோ டென்ஷனு இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் லோட் இருக்கும், அதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற வேலையில் அதெல்லாம் வருது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே மரியாளுடைய பிரயாணம் இதுக்கு மேலே நமக்கு தெரிய போது என்னென்ன இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. பிள்ளை கர்ப்பம் தரித்த பிற்பாடு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு யோசிப்பு ஆல்மோஸ்ட் அவங்கள கழட்டி விடுறாரு இல்லைங்களா. அந்த ஊரில் துயரம், என்ன பேசுவாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, அந்த காலகட்டத்தில் ஸ்திரீகளை நல்லா நடத்த மாட்டாங்க, கல்லடிச்சு கொள்வானுங்க. இந்த மாதிரி கொடூரமான மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கதை வெளியே வந்தால் எப்படி இருக்கும் இல்லைங்களா. விபச்சாரத்தில் மாட்டிக்கொண்டு ஸ்திரியை கல்லடிச்சு கொல்ல இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து போடுறாங்க. அந்த மனப்பான்மை நிறைந்த யூத மக்கள் மத்தியில் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண்ணு, ஒரு டீனேஜ் கேர்ள். ஆக்சுவலாக ஏஜ் வயசில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையான பயங்கரங்களை நம்ம பார்க்குறோம். இந்த எல்லாம் இந்த அம்மா ஃபேஸ் பண்ணோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் அவங்க பெத்தெடுத்து இந்த குமாரனை சிலுவையில் அடிக்க போகிறாங்க, அவரை துன்பிக்க போகிறாங்க. இவங்க கண்ணு பார்க்க அவருடைய சித்திரவாதத்தை இவங்க கண்ணு பார்க்கிற அளவுக்கு கர்ப்ப வேதனை, அந்த துடிப்புக்குள்ளாத அம்மா போகுது. இவ்வளோ பிரச்சனை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில காணப்பட போகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, உன் துன்பத்துக்கு முன்னாடி உனக்கு கிருபை. ஹல்லேலூயா. அதுக்கு நோக்கம்னா துன்பம் கிடையாதுங்க. நோக்கம் வந்து கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. தேவன் இந்த தாயுடைய கருப்பத்துக்குள்ளாக வருகிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல இல்லைங்களா. அவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ கிருபை பெற்றவ, யூ ஆர் ஹைலி ஃபேவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நோக்கம் பெற்றவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து இதை நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே கர்த்தருடைய நோக்கத்தை பெற்றவர்கள். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் ஹைலி ஃபேவர். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க என்னோட 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். ஹல்லேலூயா. இப்போதான் உங்களுக்கு ஒரு
ஷாக்கிங் நியூஸை கர்த்தர் கொடுக்கிறார் இல்லைங்களா? உன்னுடைய கர்ப்பத்தில் the Holy Spirit will overshadow you. பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து நீ கர்ப்பம் தரித்து இந்த உலக இரட்சகர் பிறக்க போகிறாருன்னு சொன்ன பிற்பாடு இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு தேவ ஊழியக்காரர் அப்படி சொல்றாரு, the greatest word in the English language is yes to the purposes of God. கர்த்தர் சொல்லுகிற சில இந்த நோக்கங்கள் புரியாமல் இருக்கும், சமுதாயம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும், சட்ட திட்டங்கள் அதுக்கு விரோதமா இருக்கும், கலாச்சாரத்துல இந்த மாதிரி காரியம் நடந்தால் அது அவமானம்னுக்கிறோம் சில நேரத்துல தோண்டலாம். ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்கு கர்த்தர் கொடுத்த இந்த இந்த வார்த்தை the purpose of God ஆண்டவர் மரியாள் முன்னாடி எடுத்து வைக்கிறார். இதுதான் நான் வாழ்க்கையில செய்ய போறாமா என்ன. ஒன்று இந்த அம்மா என்ன பண்ணலங்க, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது ஐயா, உங்களுக்கு தெரியாத எங்கள் ஊரை பற்றி, உங்களுக்கு தெரியாத எங்கள் பிரச்சனைகளை குறித்து அப்படி சொல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வாசிங்க 38 வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதற்கு மரியாள், இதோ நான் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. இதே நேரத்தில் அந்தாண்ட பக்கத்தில் சக்கரியாவை ஆண்டவர் சந்திச்சு கொண்டிருக்கிறார். சக்கரியாவோட தேவன் பேசி கொண்டிருக்கிறார், யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறான் என்று. அவருடைய உத்தருக்கும் மரியாளுடைய உத்தருக்கும் வித்தியாசம் பாருங்க. அவரும் கேட்கிறாரு, இது எப்படி நடக்கும் என்று அவருக்கும் கேள்வி இருக்கு. நாங்கள் வயசானவங்க, எங்களுக்கு போய் புள்ள பிறக்க முடியுமா? சக்கரியாக்கும் எலிசபெத்துக்கும் புள்ள பிறக்கிற வயசா இது என்று அவருக்கு பழைய கேள்விகள் இருக்கு. மரியாளும் கேள்வி கேட்டாலும் அவங்க இருதயத்தை ஆண்டவர் முன்னாடி அவங்க இருதயத்தை திறந்து காட்டுறாங்க. ஆண்டவரே, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைனா இந்த டூலாஸ் என்ற வார்த்தை என்னன்னா, எனது அதுல ஐ ஹாவ் நோ சே, எனது அதுல ஒரு கருத்தும் கிடையாது. நீங்க தீர்மானிச்சிட்டீங்களா, நீங்க செய்யணும்னு யோசிச்சிட்டீங்களா, ஐ ஹாவ் நோ ஆப்போசிஷன். நான் இதுக்கு தடையா எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன், கேள்விகளை கேட்க மாட்டேன். இதுக்கு இப்படி நடந்தால் இப்படி ஆயிடுமே, என் வீட்டில் என்ன வெளியே துரத்திடுவாங்களே, என் சொந்த பந்தத்தை பார்க்க முடியாதே, எந்த கவலைகளையும் நான் உங்க முன்னாடி கொண்டு வர மாட்டேன். அடிமைன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன சித்த கொண்டு இருக்கிறீங்களோ அது நான் சாகணும்னு நீங்கள் முடிவு பண்ணா கூட நடக்கட்டும். அதுதான் டூலாஸ் என்ற வார்த்தை. பயங்கர வல்லமையான ஒரு வார்த்தையை மரியாள் அங்கே சொல்லுகிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை நோக்கத்தை கொண்டு வந்து வச்சுட்டாரா, அது என்னவா இருக்கட்டும். இந்த ஊருக்கு நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்திருக்கிற சில மிஷினரிகள் தோமாலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு முழுசாக அவங்க திரும்பி போக முடியாத ஒரு நிலைமையில வந்தாங்க. கப்பல் பிரயாணத்தில் வர வேண்டுமா இருந்துச்சு. அந்த காலத்தில் பிளெயின் இல்லை, ட்ரெயின் இல்லை. அவங்க போகணும்னா ஃபோன் பண்ணணும்னா நம்ம மாதிரி இருக்கிற வாட்ஸ்அப் கால்ஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அறிந்து அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் நோக்கத்துக்கு முழுவதுமாக ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். திருப்பி என்ன பண்ண ஜனத்தை நான் பார்க்க முடியலனாக்கிறோம், நான் இங்கேயே மரித்து போனாக்கிறோம், நோ ப்ராப்ளம். கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை முழுசா ஒப்பு கொடுக்குறேன்னு ஒரு ஒப்பு கொடுத்தல். கர்த்தருடைய டூலாஸ், நான் கர்த்தருடைய வேலைக்கு, ஐ எம் த சர்வன்ட் ஆஃப் த லார்ட், மே யோர் வேர்ட் பி ஃபுல்ஃபில்ட். வாசித்து முடிச்சிருங்க அந்த வசனத்தை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நோக்கம் கொடுத்தாலும் நம்ம பிரதியுத்தரம் இப்படி இருந்துச்சுன்னா தேவ மகிமையை இந்த உலகத்துல நிறைவேற்றுவர்களாக நம்ம மாறிடுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் மரியாளுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையில. வாசிங்க லூக்கா 1:46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. ஹல்லேலூயா. எப்போ இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாங்க பாருங்க. அவங்க எலிசபெத்தை போய் சந்திக்கும் போது எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் மரியாளும் இவங்க சந்திக்கும் போது அந்த குழந்தை ஆவியால நிரப்பப்பட்டு, யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிறாங்க. நோக்கத்தால நிரப்பப்பட்டவங்க கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பாங்க. நோக்கத்தால நிரப்பப்பட்டவங்க எவ்வளோ அவங்களுக்கு விரோதமாக காரியங்கள் போனாலும் நிச்சயமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். தி அவுட்கம் ஆஃப் சேயிங் எஸ் டு த லார்ட் இஸ் எக்ஸீடிங் ஜாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க எஸ், என்ன எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் உங்க நோக்கத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கன்னா மிகுந்த சந்தோஷம், பயங்கரமான மகிழ்ச்சி, பயங்கரமான கனப்படுத்துதல் அதுலேருந்து வரும். உலகமே அந்த காலகட்டத்தில், கலாச்சாரமே அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இது போல ஒரு காரியம் நடந்தா அந்த அந்த நபரை வந்து அவங்க கல்லடிச்சு கொல்லுறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு பயங்கரமான அவமானம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவின் தாய்க்கு மரியாளுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அவமானம் கிடைக்கல. கனத்தின் மேல கனம் கர்த்தர் கொடுத்தார். ஏன்? அவங்க தேவ நோக்கத்துக்கு ஆம் என்று சொன்னதுக்காக, தேவ நோக்கத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுத்ததுனால.
நீங்கள் இன்னைக்கு தேவ நோக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது புரியலன்னா கூட பரவாயில்லைங்க, கர்த்தர் அந்த எஸ் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமை ஆண்டவரே. நோக்கத்துக்கு பிரதி உத்தரம் எப்படி கொடுத்தாங்க பாருங்களேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமையாப்பா. அப்படி நாம் செயல்படும் போது உங்களுடைய வார்த்தை பிரகாரம் எனக்கு ஆகட்டும் ஆண்டவரேன்னு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதுக்கு பின்னாடி கொண்டு வருகிற மகிழ்ச்சியும் கனமும் ஆசீர்வாதமும் அதுக்கு எல்லையே இல்லைங்க. there's no description. அதை விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த 19வது நூற்றாண்டுலேயே நீங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய நோக்கங்களுக்கு திட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுடைய வாழ்க்கை இந்த சரித்திரத்தை மாற்றினது இல்லைங்களா? ஒரு தோமா அப்படி வந்ததுனால இன்னைக்கு கூட அவர் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பார். ஏன்? அவர் கொண்டு வந்த அந்த இயேசுவின் சுவிசேஷம் 2020 வருஷம் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பதாக இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த அந்த சுவிசேஷம் இன்னைக்கு பழகி பெருகி இந்தியா முழுக்கும் இன்னைக்கு மட்டும் அவருக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லைங்களா? when you say yes, your joy is full. ஜெபிக்கலாங்களா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நோக்கங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்களை ஆண்டவரே பின்பற்ற நடக்க அதன் பிரகாரம் செயல்பட கிருபை பெருகட்டும், கிருபை உண்டாகட்டும். கேட்ட எங்கள் ஒருத்தருக்கும் ஆண்டவரே நோக்கம் என்ற சவாலை நீங்கள் எங்கள் முன்னாடி வைத்திருந்தா எங்கள் மாம்சத்தின் பக்கம் நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும், உம்முடைய அடிமைகள் நாங்கள் என்று சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.